ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வம் அரோகத அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி என்பதான ஒரு விஷயத்திலே வாக் யஜ்ஞம் என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள். காலக்ஷேபம் என்பது ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வாக் யஜ்ஞமானது ஒரு விதமான வேள்வியினுடைய பயனை தரக்கூடியது என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள். வேள்வி என்பது கர்மாவினால் செய்யக்கூடியது. மந்திரங்களை சொல்லி ஹோமகுண்டங்கள் அமைத்து அதிலே சதுஸ்தான பூஜைகள் செய்து கும்பம் மண்டலம் பிம்பம் அக்னி என்பதான விஷயங்களிலே எம்பெருமானுக்கு ஆகுதிகளை செய்வது, நெய்யினால் ஆகுதி செய்வது என்பது ஒரு விதமான யாகம். அதே யாகமே பகவத் ஆராதனம் என்பதான ஒரு விஷயத்திலே அர்க்யபாத்தியாதி ஆச்சமனியாதிகள் சமர்ப்பித்தல், எம்பெருமானுக்கு 16 விதமான உபச்சாரங்களை செய்தல் மற்றும் பற்பல விதமான உபச்சாரங்களை செய்து சாம்ஸ்பரிசிகம் ஆப்யவாரிகம் ஔபச்சாரிகம் போன்றதான உபச்சாரங்களை செய்து எம்பெருமான் திருவுள்ளம் மகிழ்வித்தல் என்பது ஒரு விதமான யாகம். மண்டலங்கள் அமைத்து அந்த மண்டலத்திலே எம்பெருமானை ஆவாகனம் செய்து அவற்றிலே நல்ல விதமான பூசனை செய்தல் என்பது ஒரு விதமான யாகம். கும்பங்கள் அமைத்து அந்த கும்பத்திலே பகவானை ஆராதனம் செய்வது என்பது ஒரு விதமான யாகம். ஆனால் எந்த ஒரு யாகமாக இருந்தாலும் அதற்கு உறுதுணையாக பற்பல விதமான திரவியங்கள் வேண்டும், அல்லது பற்பல விதமான நமக்கு சகாயங்கள் செய்யக்கூடியதான மனிதர்கள் வேண்டும். இந்த வாக்கு யஜ்ஞத்திற்கு யார் வேண்டும் என்று கேட்டால், சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் சாட்சாத் எம்பெருமானுடைய கிருபையும் ஆச்சாரிய கிருபையும் வேண்டும் என்று நம்முடைய காலக்ஷேப அதிகாரிகள் சொல்லுவார்கள். என்னுடைய வாத்தியார் சொல்லுவார், உனக்கு பலானா புஸ்தகம் அந்த விஷயத்தில் இருக்கு அப்படின்றத பலானா புஸ்தகத்தினுடைய பேரை எம்பெருமான் கிருபை இருந்தால் தெரிஞ்சுள்ளலாம். பிராட்டியாருடைய கிருபை இருக்குமேயாகில் அதுக்கு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ பணம் கொடுத்து நீ வாங்கிட்டு வந்துள்ளாம். ஆனால் ஆச்சாரியன் கிருபை இருந்தால்தான் புருஷகாரம் என்று சொல்லுவார்கள். அந்த புருஷகார வைபவம் இருந்தால்தான் அதனுடைய அர்த்தம் புரியும். புரிந்த அர்த்தத்தை எழுதி வைக்க முடியும், எழுதினாலும் அதை 4 பேருக்கு சொல்ல முடியும் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரியாக இந்த வாச்சா யஜ்ஞத்திற்கு ஒரு விதமான துணை யார் யார் நமக்கு இருக்கிறார்கள்னு சொன்னாக்க, அடியனுக்கு என்ன இதில் எனக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா, இல்லை ஒரு கம்பராமாயணம் படித்தது உண்டா, வால்மீகி ராமாயணத்தினுடைய பெரிய காலக்ஷேபம் கேட்டவாளா, எங்கேருந்து சொல்கிறோம் என்ன பண்ணுறோம் எதுவும் தெரியாது. எல்லாம் இந்த மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி நான் என்ன கேட்டால் ஒரே ஒரு கொடுப்பனை மாத்திரம் உண்டு. பெரியாழ்வார் சொன்ன மாதிரியாக கோயிலில் வாழும் வைட்டனவன் என்பதான ஒரு திண்ணம் உண்டு. அந்த மாதிரி தேரெழுந்தூரில் பிறந்தேன் என்பதான ஒரு வைபவம் தான் இது. அந்த மண்ணில் இருந்தோம், அந்த எம்பெருமானுடைய பிரசாதத்தை சாப்பிட்டோம், அந்த கம்பன் விழாவில் கலந்துட்டோம், அந்த கம்பனுக்கு ஒரு ஆர்த்தி பண்ணினோம் என்பதான ஒரு விஷயம்தான் இதெல்லாம் சொல்கிறதே ஒழிய, இல்லைன்னா வால்மீகி ராமாயணமாவது கம்பராமாயணமாவது இதெல்லாம் எத்தனையோ புலவர்கள் இருக்கா, எத்தனையோ வித்வான்கள் இருக்கா, இதையெல்லாம் நீ சொல்ல வேண்டும் என்று எம்பெருமான் ஆமரவியப்பன்
அரங்கநகரப்பன் எல்லாம் சேர்ந்து நமக்கு இட்ட கட்டளை, பெரிய பிராட்டியார் செங்கமலநாச்சியார் இட்ட கட்டளை, எம்பெருமானார் கம்பநாட்டாழ்வான் இட்ட கட்டளை தான். இதில் ஏதோ 4 வார்த்தை சொல்லிட்டு உட்காண்டிருக்குமே ஒழிய இதில் ஏதாவது சகலம் இருக்கா, இல்லை வெறும் தான் இருக்கா? சகலம் இருக்கா, சகலம் இருக்கா, ரெண்டும் உண்டு. இந்த சம்ஸ்கிருதத்தில் சகலம் என்றால் நல்ல விதமான அர்த்தங்களை கூறியது. சகலம் என்று சொன்னால் கச்சடா. அப்போது இதை அறிஞர்களாக கேட்கக்கூடியவர்கள் நீங்கள் அதை பரிசீலித்து கொள்ள வேண்டியது. இதில் நல்ல விஷயங்கள் இருந்தால் பெரியவர்கள் செய்த அனுக்கிரகம். இதில் ஏதும் பிழைகள் ஏற்பட்டிருக்கும், ஏற்படத்தான் செய்யும். அப்படி வரைச்சே இதையெல்லாம் அடியேன் செய்ததாக கொள்ள வேண்டும் என்று என்னுடைய வாத்தியாரும் சொல்லின்றிருப்பார். அப்போது உனக்கு உள்ளூர அர்த்தங்கள் புரிய வேண்டுமே ஆகில், அவனை நாம் தொழ வேண்டுமே ஆகில், அதற்கு புருஷகார வைபவம் என்பது முக்கியமாக இருக்கணும். அதுதான் ஆச்சாரியன் கிருபை என்று சொல்லுவார்கள். இந்த மாதிரியாக விபீஷண சரணாகதி கட்டத்தில் சுக்ரீவனிடம் சொல்லி அனுப்ப, சுக்ரீவனம் ராமனிடம் வந்து சொல்ல, அப்போது அங்கே பெரிய மந்திராலோசனை நடந்துட்டுருக்கு. வாசலில் 4 பேர் நின்றுருக்கா, விபீஷணாதிகள் நின்றுருக்கா, உள்ளுக்குள்ள மந்திராலோசனை நடக்கிறது. அத சம்ஸ்கார சம்பன்னோ ஹனுமான் சச்சிவோத்தமஹ உவாச்ச வச்சனம் ஸ்லக்ஷம் அர்த்தவன் மதுரம் லகு நபவந்தம் அதிஸ்ரேஷ்டம் சமர்த்தம் வததாம் வரம் அதிசாயயிதும் சக்தோ ப்ரஹஸ்பதிரபிப்ருவன். ஹனுமானை பார்த்து ராமபிரான் கேட்க, ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறவன் ராட்சச கூட்டத்திலேருந்து வந்திருக்கான், ஒவ்வொருத்தரும் ஏதோ போட்டு குழப்பி விட்டுட்டான். அப்போ ஹனுமான் தான் அங்கே போயிட்டு வந்தவன் ராமபிரான் கேட்கிறார். அப்போ அவனை கேட்டால் அங்கே வந்தவன் யாரு, அவனுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும் என்பதான விஷயத்தை நீ உணர்ந்து வந்திருப்பாய், அதை எனக்கு உரைப்பாயாக என்று சொன்னார். அப்போ உடனே அதற்கு ஹனுமான் சொல்கிறான், சம்ஸ்கார சம்பன்னஹா ஹனுமதா சச்சிவோத்தமஹா. அவன் சொல்ல ஆரம்பிக்கிறானாம், மாதரை கோரலும் மறுத்து நீங்கிய ஆதரை கோரலும் அழிவு செய்யனும் தூதரை கோரலும் தூய்தன்றாம் என எதுவில் சிறந்தன எடுத்து காட்டினான். அங்கே எனக்கு வாலில் தீ வைக்கிறதுக்கு முன்னாடியாக இவனை தூதனை, அதாவது இங்கு வந்திருக்கக்கூடியவன் ரொம்ப திமிரா பேசினான், அவனை வதம் செய் என்று சொல்ல போக எல்லா ராட்சச கூட்டங்களும் அதுக்கு கையில் கத்தியும் குத்தியும் எல்லாமே எடுத்துன்னு வர ஆரம்பிச்சுது. அப்போ விபீஷணன் தான் ஒரு அதட்டல் போட்டு, ராவணா, தூதனை கொல்லுவது என்பது எந்த ஒரு சாஸ்திரத்திலும் எடுபட்டதல்ல. ஆகையினால ராஜதர்மத்தை மீறற ஏற்கனவே பல தர்மத்தை மீறியிருக்கிறாய். இவனை நீ விட்டு அவனுக்கு எது ஒரு உபயுக்தமான ஒரு பூஷணமாக இருக்கக்கூடிய உபகரணமோ அதில் தீய வச்சு விட்டுட்டோம்னு சொல்லாக்க இவன் கிளம்பி போயிடுவான். அப்போ வால் பொசுங்கி போயிடும். பொசுங்கின வாழை வச்சுண்டு அங்குள்ளவர்கள் இவனுடைய கோர ரூபத்தை பார்த்து சந்தோஷிப்பார்களா, அவன் வருத்தப்படுவார்களா என்பது அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று அங்கே உடனே ஒரு பரியாலோசனையை சொன்னவன் வந்திருக்கக்கூடிய இங்கே விபீஷணன் தான். இவன் தான் முன்னாடி என்ன சொன்னான், மாதரை கோரலும் மறுத்து நீங்கிய ஆதரை கோரலும் அழிவு செய்யணும். மாதரை கோரல் என்பது மகா அபத்தம். அந்த தவறு ஏற்கனவே செஞ்சிருக்க. மரத்து நீங்கிய தர்மத்திலிருந்து விடுபட்டதான காரியத்தை செய்யாதே. ஆதரை கோரலும் அழிவு செய்யணும் தூதரை கோரலும். தூதனை வதம் செய்வது என்பதும் தூய்து அன்றாம், அது தர்மத்துக்கு விருத்தமானது. ஆகையினால எதுவில் சிறந்தன எடுத்து காட்டினான். ஆதலால் இவன் வரவு நல்வரவே என உணர்ந்தேன். வந்திருக்கிறவன் நல்ல சமயத்துக்கு வந்திருக்கான். இவன் மூலமாக பல காரியங்கள் நமக்கு நடக்கும்னு தோன்றது. ஆகையினால ராமபிரானே, இவன் வரவு நல்வரவு. அடியேன் உந்தன் வேத நூல் எனத்தகைய திருவுளத்தின் குறிப்பறியேன் என்று விட்டான். காதல் நான்முகனாலும் கணிப்பறிய கலையனைத்தும் கதிரோன் முன் சென்று ஓதினான்.
ஓத நீர் கடந்து பகை கடிந்து உலகை உய்யச் செய்தான். இதெல்லாம் அனுமானுக்கு பட்டம் கொடுக்கிறான் கம்பநாட்டாழ்வான். காதல் நான்முகனாலும் கணிப்ப அரிய கலை அனைத்தும் இங்கே கதிரோன் முன் சென்று ஓதினான். நவவியாக்கரண பண்டிதகா என்று சொல்றா இல்லையா? இதெல்லாம் ஹனுமானுக்கு கொடுத்த பட்டம். இந்த சமயோச்சிதமாக அங்கு நடந்த ஒரு விஷயத்தை இவனுக்கு சொல்றானாம். திருவுளத்தின் குறிப்பறியேன் என்று விட்டான். ஆகையினால வந்திருக்கிறவன் ரொம்ப நல்லவன் மாதிரி தான் தெரிகிறது. இதில் தாராளமாக அவனை நம்முடைய கூட்டத்தில் சேர்த்து கொள்ளலாம் என்றுதான் அடியனுக்கு தோன்றுகிறது. இனிமேல் பட்டு உம்முடைய இஷ்டம். இதுதான் பெரியவாள் பண்ணக்கூடிய காரியம். அப்பா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். இந்த மாதிரி பண்ணினா தர்ம காரியம், இந்த மாதிரி பண்ண வேண்டியது தான். திருமண நாள் வந்துடுத்துன்னு சொன்னாக்க அந்த பக்குவ காலத்தில் திருமணம் செய்து வைப்பது என்பது நல்ல காரியம். இல்லை இன்னும் கொஞ்சம் படிக்கட்டும், உத்தியோகத்துக்கு போகட்டும், சம்பாதிக்கட்டும்னு விட்டுட்டோம்னு சொன்னாக்க திரும்பி பார்க்கறதுக்குள்ளே 35 வயசாகிடும் குழந்தைக்கு. அது பேர் குழந்தையா பேர்? குழந்தைக்கு குழந்தை பிறந்து குழந்தைக்கு குழந்தை பிறக்க வேண்டிய காலம் இது. அந்த மாதிரி காலத்தில் போய் இதையே குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தாக்க அப்போ நீயும் இன்னும் குழந்தையாகத்தான் தெரியுது. ஆக நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். இனிமேல் உங்களுடைய இஷ்டம் என்று பெரியவர்கள் சொல்லுமா போலே அடியேன் உன் தன் வேத நூல் எனத்தகைய திருவுளத்தின் குறிப்பறியேன் என்று விட்டான். பகை கடிந்து உலகை உய்யச் செய்தான். பகை கடிந்து உலகை உய்யச் செய்ததான் ஹனுமான் இந்த மாதிரியான வார்த்தையை சொல்ல போக உடனே ராமபிரான் சொல்றாளாம். அதராம பிரசன்னாத்மா ஸ்ருத்வா வாயுசுதஸ்ய பிரத்யபாஷத துர்தர்ஷः ஸ்ருதவான் ஆத்மனி ஸ்திதம் மித்ரபாவேன சம்பிராப்தம் ந த்யஜேயம் கதஞ்சன தோஷோ யதிபி தஸ்ய ஸ்யாத் சதாம் ஏததகர்ஹிதம். இப்போ வந்திருக்கிறவன் அங்கே மித்ரபாவேன சம்பிராப்தம், அவன் நம்மை நண்பனாக அடைய வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிறதுனால அவன் மேல் நாம் தோஷம் கல்பிப்பது என்பது ஒருவாளும் கூடாது. நண்பனாக வந்தவனை விடக்கூடாது. மாருதி அமுத வார்த்தை செவிமடித்து நிதுமாந்தி பேரறிவாளன் நன்று நன்று என பிறரை நோக்கி சீருது மேல் இம்மாற்றம் தெளிவுறத் தேர்மின் என்ன ஆரியன் உரைப்பதானான். அனைவரும் அதனை கேட்டார். ஹனுமான் சொல்லி முடித்தானோ இல்லையோ, ராமபிரான் எழுந்து நின்றுண்டு மித்ரபாவேன சந்தாத்தியம் என்று சொல்லி அங்கே சம்பிராப்தம் ந த்யஜேயம், ஒரு காலம் விடக்கூடாது. நவயம் நெஸ்து தோஷோஸ்த்வயா புரோக்த அதீனா பலதஸ்ய ச தத்ர தே கீர்த்தயிஷ்யாமி யதா சாஸ்திரமிதம் ஸ்ருணோ. நவயம் தத்குலீனாஸ்ச ராஜ்யகாங்க்ஷீ ச ராட்சசः பண்டிதாஹி பவிஷ்யந்தி தஸ்மாத் கிராஹ்யோ விபீஷணः அவ்யாக்ராஸ்ச பிரகிஷ்டாஸ்ச ந பவிஷ்யந்தி சங்கதாः பிரணதாஸ்ச மகானேஷ ததோஸ்ய பயமாகதாம் என்று இங்கே எந்த ஒரு காலத்திலேயும் அவன் சரண் என்று வந்து விட்டானே ஆகில், சரணாகதி என்று வந்து விட்டானே ஆகில், உன் திருவடியே சரணம் என்று வந்து விட்டால் மித்ரபாவேன அவனை நண்பனாக கொள்ள வேண்டும். இரண்டாவது வந்திருக்கிறவனும் நண்பனாகத்தான் ஆவான் என்பதாக சொல்லி அங்கே மிக பெரியதான ஒரு சரம ஸ்லோகத்தை அங்கே சொல்லுகிறார்னு சொல்றாருங்க. சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம் ஏ தத்விரதம் மம. என்னுடைய விரதம் எது தெரியுமோ? அபயம் சர்வபூதேப்யோ ததாமி. அவனுக்கு தான் அபயம் கொடுப்பேன், இவனுக்கு தான் அபயம் கொடுப்பேன் அப்படிலாம் கிடையாது. சத்ருவாக இருந்தாலும் மித்ரனாக இருந்தாலும் என்னுடைய திருவடியை சரணடைந்து விட்டார்களே ஆகில் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம்னா முன்ன சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி ஷட்விதா சரணாகதி செய்து விட்டார்களே ஆகில் மனஸ்பூர்த்தியாக, அதுதான் மிகப்பெரியதான ஒரு கொடுப்பினை, மனஸ்பூர்த்தியாக என்னை சரணடைந்து விட்டால் அபயம் சர்வபூதேபியோ ததாமி,
நான் அவர்களை ரட்சித்தே அவனை அழித்து காப்பேன் என்று இடைந்தவர்க்கு அபயம் யாம் என்று இது அப்படியே தமிழ்ல சொல்றாருங்க. இடைந்தவர்க்கு அபயம் யாம் என்று இறந்தவர்க்கு எரிநீர் வேலை கடைந்தவர்க்காகி ஆலம் உண்டவர் கண்டிலீரோ உடைந்தவர்க்கு உதைவானாவின் உள்ளதொன்று ஈயானாயின் அடைந்தவர்க்கு அருளானாயின் அறம் என் ஆம் ஆண்மை என்னாம். இப்படியே நாம பரியாலோசனை பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னாக்க வந்தவனும் கிளம்பி போடுவான். ஆகையினால காரியம் கெட்டு போயிடும். ஆகையினால வந்திருக்கிறவன் நவயம் தத் குலீனாச்ச ராஜ்யகாங்கீச்ச ராட்சச, அவன் எதையோ உத்தேசித்து வந்திருக்கலாம். ராஜ்யகாங்கீச்ச ராட்சசா, எதிர்காலத்தில் தனக்கு ராஜ்யம் கிடைக்கும் என்று கூட அவன் நினைச்சு வந்திருக்கிறான். அவன் எப்படி வந்தா என்ன, அவன் சரணாகதின்னு வந்துட்டானா உடனே எந்த ஒரு பரியாலோசனையும் செய்யக்கூடாது. ஆகையினால ஹனுமானும் சொல்லிட்டான். அங்கே போன இடத்துல இவன் தான் வந்து ஒரு சில நீதிகளை சொன்னான்னு சொன்னதுனால வந்திருப்பவன் தோஷ புத்தி இல்லாதவன் நல்ல புத்தி உள்ளவனாகனத்தினால அவனை நாம் நல்ல விதமாக ரட்சிக்கலாம் என்று சொல்லி, பிறந்த நாள் தொடங்கி யாரும் துளைபுக்க பெரியோன் பெற்றி மறந்த நாள் உண்டோ என்னை சரண் என வாழ்கின்றானை துறந்த நாள் இறந்த நாளாம் துண்ணினான் சூழ்ச்சியாலே இறந்த நாள் அன்றோ என்றும் இருந்த நாளாவது என்றான். இப்படியே நாம் இவ்வளவு நாளைக்கு நாம் பிரயோஜனம் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னாக்க இதெல்லாம் கடந்து போன நாளாக போயிடும். நாம் வாழ்கின்ற நாளாக இருக்க முடியாது. ஆக வாழ்கின்ற நாளில் யாரோ ஒருவருக்கு அபயம் கொடுத்து அவர் மூலமாக நல்ல விதமான காரியத்தை நாம் சாதித்து கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும் மித்திரபாவேன அவனை நாம் சகோதரனாகவும் நாம் நல்ல விதமான நண்பனாகவும் கொள்ள வேண்டும் என்று சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம்யே தத்விருதம் மன ஆனயேனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யாபயம் மயா விபீஷணோ வா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லிடுறார், அப்பா இப்போ வந்திருக்கிறவன் விபீஷணன் மாத்திரம் இல்லை, நாளைக்கே ஒரு கால் இங்கே ராவணன் வந்து சேர்ந்துட்டா கூட அவனுக்கும் நாம் ராஜ்யம் அளிப்போம், இது அவனுக்கு நாம் அபயம் அளிப்போம் என்பதை மறவாதேன்னு சொல்றார் இங்க வால்மீகி. பேதையை கொல்வேன் என்று பேணிய விரத பெற்றி வேதியர் அபயம் என்றார்க்கு அன்று நான் விரித்து சொன்ன காதையை குறித்து நின்ற அவ்வுரை கடக்கலாமோ என்றோ ஒரு நாள் நான் சொன்னதான அந்த அபய பிரதானமான சாரமானது ஒரு காலம் மீற முடியாது. ஆகையினால் அந்த நான் சொன்னதான இந்த அபயம் என்பது நிச்சயம் எல்லோருக்கும் உண்டு. எதிவா ராவணஸ்வயம்னு சொல்றாருங்க. இடைந்தவர்க்கு அபயம் யாம் என்று இறந்தவர்க்கு எரிநீர் வேலை. இப்போ கடைந்தவர்க்கு ஆகி ஆலம் உண்டவர் கண்டிலீரோ உடைந்தவர்க்கு உதைவானாயின் உள்ளது ஒன்று ஈயானாயின் அடைந்தவர்க்கு அருளானாயின் அறம் என்ன ஆம் ஆண்மை என்ன என்று ராமபிரான் கேட்க மற்றவர்கள் எல்லாம் இவர் ராமபிரான் சொன்ன வார்த்தையே சத்தியமான வார்த்தை, என்ன கேட்டால் அவன் சொன்ன வார்த்தைக்கு எதிர்த்தட்டாக யாரும் பேச முடியாது. ஆக அவர் என்ன சொல்றாரோ அப்படியே நடக்கட்டும் என்று கைகூப்பி நிற்க, அப்பொழுதுதான் இந்த சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மமா என்பதான அபயப்பிரதான சாரமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார் என்று சொல்றார். இவனுக்கு மாத்திரமல்ல, ஒரு கால் நாளைய தினம் ராவணனே மனம் மாறி வந்து சேர்ந்தாலும் அவனுக்கும் நாம் அபயம் அளிப்போம் என்று ராமன் விபீஷணனுக்கு அபயம் அளித்தோம் என்று சொல் என்று சுக்ரீவன்கிட்ட தானே இவன் சொல்லி அனுப்புகிறான். சுக்ரீவனிடமே சொல்லி அனுப்புகிறான் திரும்பி மீண்டும். என புருஷகார வைபவம் என்பது ஆச்சாரியன் மூலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி அவனே வாசல் வந்து கூட சொல்லியிருக்கலாம் இல்லையோ, இல்லது இவனே துரிதன் உள்ளே போயிருக்கலாம் இல்லையோ, ரெண்டுமே நடக்கலையா. மத்தியில் சுக்ரீவன் அங்கே நின்றுருக்கான். சுக்ரீவன்கிட்டையே சொல்லி
அவனை அழைத்து வந்து அபயம் கொடுத்தேன்னு சொல் என்று சொல்றார். ததஸ்து சுக்ரீவவசோ நிசம்யத ஹரீஸ்வரேணாபிஹிதம் நரேஸ்வரः விபீஷணேனா சுஜகாம சங்கமம் பதத்ரிராஜேன யதா புரந்தரஹ. எப்படியாக தேவேந்திரனானவன் இங்கே எம்பெருமானிடம் முன்னொரு காலத்தில் அங்கே சரணடைந்தானோ அவனுடைய சொர்க்குல மகாபலி காலத்தில் இது நடந்தது. அப்போ எப்படி அவனை ரட்சித்தானோ இவன் உபேந்திரனாயிட்டான், அவன் தேவேந்திரனாயிட்டான், எம்பெருமான் உபேந்திரனாயிட்டான். அந்த மாதிரியாக இருந்தாலும் தேவேந்திரன் சரணடைந்தான் என்பதற்காக அவனை காத்தளித்தான். அந்த மாதிரியாக விபீஷணனை நீ அழைத்து வா என்று சொல்லி சுக்ரீவனிடம் சொல்லி அனுப்பினான்னு சொன்னார். உடனே தடுவினர் நின்ற காலை தாமரை கண்ணன் தங்கள் முழுமுதல் குலத்திற்கேற்ற முறைமையால் உவகை மூல வழுவிலில் அபயம் நின்பால் வழங்கினன் அவன் பொற்பாதம் தொழுதியால் விரைவின் என்று கதிரவன் சிறுவன் சொன்னான். சூரியபுத்திரனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன், அப்பா ராமபிரான் உனக்கு அபயம் கொடுத்துட்டார், உன்னை ரட்சிக்கிறேன்னு சொல்லிவிட்டார், உன்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு விட்டார், நீ வா. தழுவினர் நின்ற காலை தாமரை கண்ணன் தங்கள் முழுமுதல் குலத்திற்கேற்ற முறைமையால் உவகை மூல. அப்படியே புன்சிரிப்போடு போய் உன்னை ராமபிரான் ஏற்றுக்கொண்டார், உள்ளே வரலாம் என்று சொல்ல போக அவனையும் அங்கே அழைச்சிட்டு வந்தார். அதுதான் மிகப்பெரியதான ஒரு விஷயமாங்க. வரும்பொழுதே இங்கே என்ன சொல்லிண்டே வரான், அவனை வந்தவுடனே திருவடியில் சேவிப்பாயாக. இதுதான் ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தில் தீட்சை என்பதான ஒரு கைங்கரியம் ஆனவுடனே எம்பெருமான் இந்த தீட்சைகள் செய்து வைத்துவிட்டு அந்த தீட்சாச்சாரியன் எம்பெருமானுடைய திருவடியில் அவனுடைய கரத்தை ஸ்பர்சம் செய்ய சொல்லி அவனுடைய வலது கையில் இந்த சீடனை அங்கே அனுகிரகிப்பார், சேர்த்து வைப்பார். சேர்த்து வைத்து விட்டு தீக்ஷாம் லப்த்வா அயம் தேவஹா தொத் பிரசாதாத் பிரசாததா என்று சொல்லி உன்னுடைய பரிபூர்ணமான கிருபையினாலே இவன் தீட்சை அடைந்தான், அந்த தீட்சையை என் மூலமாக அடைந்தான், நாளையிலிருந்து இவன் திருவாராதனத்துக்கு வரப்போறான், எம்பெருமானே இப்பொழுதே வரப்போறான், ஏதாவது இதில் அவன் தோஷங்கள் செய்திருந்தானே ஆகில் மதிய இது தேவேஷ, அவனை நீ ரட்சிக்க வேண்டும் என்று ஆச்சாரியன் பிரார்த்தித்து அந்த அர்ச்சகனுடைய பரம்பரை அர்ச்சகனுடைய கையையும் அந்த எம்பெருமானுடைய வலது கையில் சேர்த்து வைப்பான்னு சொல்கிறார். எம்பெருமானும் நான் மோட்சம் தருகிறேன் கவலைப்படாதே என்று. ஏன்னு கேட்டால் உன்னுடைய ஆச்சாரியன் என்னை கொண்டு சேர்த்ததுனால கவலைப்படாதேன்னு சொல்லுவானாம். அந்த மாதிரியாக விபீஷணனை கொண்டு வந்து இங்கே சுக்ரீவன் சேர்த்து வைக்கிறான் ராமபிரானிடம் சொல்றார். பாதையோ சரணோன் வேஷி சதுர்பிஸ் சஹ ராட்சசைஹி அப்ரவீச்ச ததா ராமம் வாக்கியம் தத்ர விபீஷணः தர்மயுக்தம் ச யுக்தம் ச சாம்பிரதம் சம்பிரகர்ஷணம். இவன் விபீஷணன் மாத்திரம் வல்ல, பக்கத்தில் நாலு பேர் சொன்னா இல்லையா, அவளும் வந்து இவனுடைய சரணடைய தர்மயுக்தம் ச யுக்தம் ச சாம்பிரதம் சம்பிரகர்ஷணம், நல்ல விதமாக இவனை சரணடைய ராமபிரானும் அவனுக்கு உடனே நல்ல விதமாக அபயத்தை கொடுத்து, அபயம் சர்வபூதேபியோ ததாமி என்று இன்றைய தினம் கூட பிரபஞ்சம் முழுவதும் நாம் ஒரு பெரிய சரம ஸ்லோகம் சொல்லுங்கோள் என்று சொன்னால் அந்த சக்கரதேவ பிரபன்னாயை தான் முதல்ல சொல்லுவாளாம். அது யாரால சொல்லப்பட்டதுன்னு கேட்டால் சாட்சாத் ராமபிரானால விபீஷணன் மூலமாக நமக்கு கிடைத்ததாக இருப்பதனால இந்த சரணாகதியினுடைய தத்துவத்தை மிகப்பெரிய புனிதமான வைபவமாக நம்முடைய பெரியவாள் அபயப்பிரதான சாரம் என்பதான விஷயத்தையே திரும்பி திரும்பி அதிலேயே ஊறி போயின்றிருப்பாள். இந்த சரமஸ்லோகம் என்பது ரங்கநாத சரமஸ்லோகம் இருக்குது, அதே மாதிரி கீதாச்சாரிய சரமஸ்லோகம் இருக்குது, அதே மாதிரியாக வராக சரமஸ்லோகம் இருக்குது, சீதா பிராட்டியார் சரமஸ்லோகம் இருக்குது, நிருசிம்மனுடைய சரமஸ்லோகம் இருக்குது, சுதர்சன சுவாமியினுடைய சரமஸ்லோகங்கள் இருக்குது. ஆனால் இதற்கெல்லாம் இல்லாத பெரியதான ஒரு வியாக்கியானம் இந்த சரணாகதி தத்துவத்தையே முதல் மூலமாக பிரபஞ்சத்திற்கு காட்டி கொடுத்த அவதாரம் ஸ்ரீ ராமபிரானுடைய அவதாரமா. அதனால தான் இந்த இடத்துல
சகலவிதமான லோகத்திற்கும் நான் அபயம் கொடுக்கிறேன். அதிலும் சத்ருவாக இருந்தால் கூட நான் அவன் சரணாகதி அடைந்து விட்டால் அவனுக்கு அபயம் கொடுக்கிறேன் என்று ராமபிரான் தன்னுடைய திருவாக்கினாலேயே சொன்னதுனால இந்த அபயப்பிரதான சாரம்தான் மிகப்பெரியதான வியாக்கியானத்தை கொண்டது. இதற்கு ஒவ்வொரு ஏகைகம் அக்ஷரம் பும்சாம் மகா பாதக நாசனம்னு சொன்னார். அந்த சகதேவ பிரபன்னாய என்பதற்கு மாத்திரமே எத்தனை சக்ருத், இந்த சக்ருத் என்பதற்கு சகதேவ பிரபன்னாய இல்லை, சக்ருத் என்பதற்கு எவ்வளவு வியாக்கியானம். அதிலேயும் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் ஒரு பக்கம், வேதாந்தாச்சாரியின் வியாக்கியானம் ஒரு பக்கம், பின்னாடி வந்தவாளுடைய வியாக்கியானங்கள் ஒரு பக்கம். ஆகையினால இதற்கெல்லாம் எம்பெருமானார் காலத்தில் ஒரு மிகப்பெரிய சரித்திரம் ஒன்று நடந்ததாக ஒன்று சொல்லுவார். அதிலே அந்த சரித்திரமானது மிகப்பெரியதான புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய சரித்திரம். இந்த ராமபிரானது சரித்திரமானது எவ்வளவு புண்ணிய பலத்தை கொடுக்கிறதோ, எம்பெருமானார் காலத்திலேயும் இந்த சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி என்பதான ஒரு சரணாகதி கட்டம் என்பது எந்த மாதிரி நடந்தது, அதன் மூலமாக யார் பயன் பெற்றார்கள் என்பதான விஷயத்தை மேன்மேலும் எம்பெருமானாருடைய துணை கொண்டு அனுபவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।